எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கா உங்கள் சுபாஷ் தம்பி. என்னடா பண்ணுறான்னு பார்க்குங்களா? வேறு எனக்கு வழக்கம் போல் ஒய்ஃப் ஆஃபீஸில் விட்டு வந்தாச்சு. வந்து மதிய சாப்பாடு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளை பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க அம்மா அப்பா தயவு செஞ்சு அவங்க வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் ஒதுங்கிருங்கன்னு தான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ கொந்தளிச்சிங்க. எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, எங்கள் அம்மா அவ்வளோ என்னை பார்த்துக்கிட்டாங்க, நேற்று வந்தவளுக்காக நான் தூக்கி போட முடியுமா அப்படி இப்படின்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி என்னோடய இன்பாக்ஸ்லேயும் சரி நிறைய பேர் வந்து கழுவி ஊற்றிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, அதாவது ஒன்றை எப்படி உங்கள் அம்மா அப்பா வளர்த்தாங்களோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணையும் வளர்த்துருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு மட்டும் அவங்க அம்மா அப்பாவை விட்டுட்டு நேற்று வந்த உனக்காக எல்லா சொந்த பந்தங்களையும் விட்டுட்டு அவங்களோட கலாச்சாரத்தை விட்டுட்டு அவங்களோட உணவு பழக்க வழக்கத்தை விட்டுட்டு ஏன் கும்பிட்ற சாமியை கூட இங்கே வந்தாச்சுன்னா அப்படியே உங்கள் வீட்டில் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு தக்கன அவள் எல்லாம் மாறி வந்துடணும். அப்படியே அந்த பொண்ணு மாறி வந்தாலும் கூட உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அம்மா அப்பா உங்கள் அக்கா தங்கச்சிலாம் என்ன சொல்லுவாங்க? அவளுக்கு பாத்திரம் கழுவ தெரியல, துணி துவைக்க தெரியல, ஏன் நம்ம முறைப்படி சாமி கூட கும்பிட தெரியல அப்படின்னு சொல்லி, இது மட்டும் இல்லை இதையும் தாண்டி தொட்டதெல்லாம் குத்தோன்னு சொல்லி 1008 குறைகளை மட்டுமே சொல்லுவீங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொண்ணு வாழணும். என்ன பார்த்தீங்கன்னா, பசங்களை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் மனசு இருக்குது, அவங்களுக்கு மட்டும்தான் உணர்வுகள் இருக்குது, அவங்க உடம்புல மட்டும்தான் ரத்தம் சதை நரம்பு எல்லாமே ஓடுது. ஓகேவா? பொண்ணை பெற்றவங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு கல் அப்படின்னு நீங்களாக ஒரு மைண்ட் செட் பண்ணிடுறீங்க. அதையும் மீறி புருஷன் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பொண்ணு சப்போஸ் அவங்களுக்கு தாங்க முடியாமல் ஏதாவது எதிர்த்து 4 வார்த்தை பேசிட்டாங்கன்னா உடனே சொல்லிடுறது, இவள் ஆத்தாக்காரி வளர்ப்பு சரியில்லை, ஆத்தாக்காரிட்ட ஃபோன் பேசிட்டு வந்தா அதனால தான் எப்படி பேசுகிறா, அவங்க ஆத்தாக்காரி நல்லா ஏற்றி விட்டுருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையே குறை சொல்கிறது. இதுதான் காலாகாலமாக நடந்துகிட்ருக்கு. ஓகே, இது மட்டும் இல்லாமல் நிறைய மாமியாருங்க வந்து மருமக சாப்பிட்றத குறை சொல்லுவாங்க. இது இருந்தால் தான் மகாராணி தொண்டை கீழே இறங்கும், அது இருந்தால் தான் தொண்டை கீழே இறங்கும்னு சொல்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட அவ்வளோ கேவலமாக பேசுகிறது. அதுக்கப்புறம் அவங்கள அடிக்கிறது. இந்த உரிமையில் அவங்களுக்கு யாருங்க கொடுக்குறா? இல்லை, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பிட்ற சாப்பாட்டில் யாரையுமே குறை சொல்லக்கூடாது, அது அவங்கவுங்களோட விருப்பம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பையன்கிட்ட சொல்லுவாங்க, உன் பொண்டாட்டி பேச்சை கேட்காத, பொண்டாட்டி இழுத்த இழுப்புக்கு போகாதன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இவங்க கைக்குள்ளே தான் இருப்பார், இவங்கள மீறி எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க மாட்டார். அதே மாதிரி இவங்க பெற்ற பொண்ணும் அப்படி தான், புருஷனை கைக்குள்ளே வச்சுருக்கும், அவராலையும் தனியாக எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது, இந்த அம்மா சொல்கிறது தான் இது கேட்கும், அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் மகன் மட்டும் பொண்டாட்டி பேச்சை கேட்டுறக்கூடாது. ஜஸ்ட் என்ன பெரிய பேச்சு கிடையாது, ஜஸ்ட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டா போதும், வானத்துக்கும் பூமிக்கும் தையத்தக்கான ஆட தொடங்கிடுவாங்க. பாடா சமையலை ஒரு வழியாக முடிச்சிட்டேங்க. ஆக்சுவலாக என் ஒய்ஃப்க்கு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும், ஆனால் வெரைட்டி கொஞ்சம் நிறைய இருக்கணும், அப்போ தான் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு பூ மீனை வந்து கிரேவி வச்சு, நெத்திலி மீனை ஃப்ரை பண்ணி, கொழியாள மீனை ஃப்ரை பண்ணி, கீரையும் வச்சாச்சு. ஏன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கணும்ல. இப்போ தான் ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது.